வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதியில் பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணலாம். லாஸ்ட்டு அந்த வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி புல்லிஷ் தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் அதோடைய ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஹை ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் புல்லிஷ் தான். பட் இங்கேருந்து பாருங்கள், இதோடைய விக் எந்தளவுக்கு நீளமாக இருக்கோ அந்தளவுக்கு மேலே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ரெஃபரன்ஸாக இந்த கேண்டில்ஸோடைய ஹை லோ நம்ம வச்சுக்கணும். இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அது தொடர்ந்து புல்லிஷ் தான் போக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதனால் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இதை கீழே டெஸ்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ணாத வரை மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது. டே சார்ட்லேயே பாருங்கள். ஸோ ரெண்டு முக்கியமான லெவல். ஸோ நல்லா இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கும்பொழுது ரீடெஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கன்னியூ கொடுக்குற மாதிரி தோணுச்சு. அந்த கேண்டில்ஸ் இது அதுக்கும் மேலே அந்த ரேஞ்சிலே தான் அதோடைய பாடி எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே போணுச்சு. பட் க்ளோஸ் ஆனதும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒன்ஸ் அந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணணும். ஸோ அதை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நல்லா மேலே போகும். ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே வரணும். ஸோ இந்த லெவலை கீழே பிரேக் பண்ணாத வரை புல்லிஷ் தான். இதை கீழே பிரேக் பண்ணி அது சக்ஸஸ் ஆனால் தான் கீழே, அது வரை மேலே தான். ஸோ லோ பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம புல்லிஷ் பண்ண வாய்ப்பாக பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக இந்த லெவலை தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நல்லா மேலே போகலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ் எந்த அளவு நீளமாக இருக்கோ அந்தளவு கூட வரலாம். அது வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஹையை பிரேக் பண்ணும் சமயத்தில் 1 ஹவரில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக 3 ரேஞ்சு. இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிடுங்க. இங்கே தான் புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்துச்சு. அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் இதோடைய விக் இருக்கிற அடுத்த ரேஞ்ச் ரெண்டுக்கும் கேப்பில் இருக்கிறதுனால ஒன்று அதை மேலே பிரேக் பண்ணணும், கீழே பிரேக் பண்ணணும். மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா அடுத்த ரேஞ்சு. ஸோ இதையும் பிரேக் பண்ணதுன்னா தொடர்ந்து மேலே. ஒருவேளை கீழே வருது அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது பிரேக் பண்ணணும். அதே போல் தான் இங்கே போயிட்டு இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் பண்ணி மேலே போகலாம், இல்லை ரிஜெக்ட் ஆகலாம். அதுதான் கண்டிஷனு. ஸோ அந்தந்த கண்டிஷனை மீட் ஆகி எது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுதோ அது கூட தான் அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சிபிஆரில் பாருங்கள், புல்லிஷ் சிபிஆர் மைல்டான பேரிஷும் இருந்துகிட்ருக்கு. அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R1 தானே R2. இது R1 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது S1 வரைக்கும் திரும்ப வரலாம். ஏன்னா சிபிஆருக்கும் கீழே க்ளோஸ் ஆனதுனால. சிபிஆருக்கும் கீழே எந்த செல்லும் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1 சப்போர்ட் எடுத்து R1, இதே S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. ஸோ புல்லிஷ்க்கு உண்டான வாய்ப்பு தான் இங்கே நிஃப்டிலையும் தெரிஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முறை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.